அந்த குண்டடுக்கு இங்க இல்ல. நாம இப்ப வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் இரு. அடே விக்கு, அவங்க எப்பவுமே இப்படிதான் திடீர்னு வந்து இங்க நிப்பாங்களே. ஒருவேளை திடீர்னு அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிடா. சூப்பர் ஐடியாடா விக்கு. எப்ப பாரு நானே உங்ககிட்ட பல்பு வாங்கணுமாடா. இந்த தடவை நீ என்கிட்ட பல்பு வாங்கடா. இங்கே போறா பாத்தீங்க. இதுக்கு பேருதான் சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிறது. சூனியமா? அது நல்ல டேஸ்டா இருக்குமா? இங்க பாரு தம்பி, அதெல்லாம் ஒரு பழமொழிடா. ஒழுங்கா ஓடிடு. ஆடா ஷாக், நான் விரிச்ச வலையில நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. அவங்க எப்படிதான் தப்பிச்சாங்க? வலி தாங்க முடியல. இப்ப என்ன பண்றது? சீரியஸான இன்ஃபெக்ஷன் கூட சொல்லலாம். இது பாக்டீரியாவால உருவாகுது. உங்க கால்கள்ல ஆணி குத்திக்கிச்சுனா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை வியாதி முத்தி போயிடுச்சுன்னா உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் வரும். ஆடா, என்ன இவங்க காமெடி பண்றாங்க? இப்படி பயம் காட்டி தானடா மக்களை டாக்டர் கிட்ட வர வைக்கிறீங்க. வலிக்குதே. நைட்டு நல்லா தூக்கம் வந்துச்சுடா சாமி. இப்போ நாம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்னோட காலு. அச்சோ. இந்த மாதிரி கால்கள் ஆணி குத்திச்சுன்னா டெட்டனஸ் வரும். இதனால நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்படும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் எம்பூட்டுக்கு அழகானவன் அப்படிதானே? இந்த லாகர்வுக்குனா எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிக்கும். அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி. இந்த உலகமே அவனை நம்பிதான் இருக்கு. ஆனா இப்போ இந்த உலகத்துக்கு அவன் இல்லாம போயிட்டானே. ஒரு நிமிஷம் இரு, முதல்ல டாக்டருக்கு கால் பண்ண வேண்டியதான். ஆனா என்னாச்சுடா? இந்த போனுக்கு கனெக்ஷனே இல்லையே. அடே என்னடா விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? அடே ஃபெபியன், இப்ப உடனே இங்க நீ வந்து நிக்கிற. இதுக்கு அப்புறமா நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தனியாவே இங்க வாழ்ந்துக்கிறேன். எனக்கு பரவாயில்ல. இப்போ என்னடா சத்தம்? இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ரொம்ப பயங்கரமா பாதிச்சிரும். மசில்ஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஆமா அதேதான். எனக்கு அங்கங்க புடிச்சுக்குதே. என்னால முடியும்டா. அவ்வளவு சீக்கிரம் ஒன்று நான் தோக்க மாட்டேன். நல்ல வேலை போட்டுட்டேன். உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? என்னைய காப்பாத்து, காப்பாத்து. அண்ணா, லாகர்விக்கு எப்பதாண்டா மரத்தை வெட்டுறதை நிப்பாட்டுவான்? அது யாருக்குடா தெரியும்? யாராவது காப்பாத்துங்க. லாகர் வீட்டுக்கு மம்மி வந்துருச்சு. காப்பாத்துங்க. ஃபெபியன் ஏதாவது ட்ரைனிங் எடுக்கறானா என்ன? ரொம்ப வேகமா ஓடுறான். அப்படின்னா ஏதாவது விஷயம் இருக்கும். ஏய் ஃபெபியன், என்ன பிரச்சனை? அந்த லாகர்விக்கு அவனை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. நீ என்ன பயம் காட்டுறியா? இல்ல உனக்கு புரியல. ஏய் ஃபெபியன், இங்க என்னதான் நடக்குது? அது நிஜமா விக்குதானா? ஆமா எனக்கு தெரியும். இன்னைக்கு தான் டிவில போட்டாங்க. அவன் மம்மி ஆயிட்டான். அது எந்த டிவில போட்டாங்க? அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா. நீ நிறைய படிக்கணும். அந்த வியாதிக்கு பேரே டெட்னஸ். ஆமா
அவன் மட்டும் உன்னை கடிச்சா நீயும் அவன மாதிரி மாறிடுவ. போதும் நிறுத்து. நீ என்ன ரொம்பவே பயம் காட்டிக்கிட்டு இருக்க. என்னாச்சு? நம்ம சேஃபா தானே இருக்கும். இந்த பக்கமா? இவ்வளவு பயங்கரமான எலியை பார்த்ததில்லடா. இங்க பாருங்க, நம்ம இப்படியே ஓடி ஒளிய முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை சமாளிக்க நம்ம கிட்ட ஒரு வழிதான் இருக்கு. என்னது? என்னது? நாம அவனை பிடிச்சாகணும். என்ன வளர்ற? நம்ம 3 பேரும் சேர்ந்தோம்னா கண்டிப்பா சாதிக்கலாம். நீ என்ன பண்ணணும்? அவனை திசை திருப்பு. உன் பின்னாடி அவனை வரவை. நானும் டபுளும் அவனை பிடிச்சிருவோம். பின்னாடி இருந்து. ஆனா நானா எப்படி? அது பயமா இருக்கு. ஏன் பயம்? என்னோட வாழ்க்கை இப்படி போகணும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ வேணும்னு தான் இந்த மாதிரி பண்றான். ஆமாண்டா, பண்ணாலும் பண்ணுவோம். சரி, இப்ப படம் காட்டலாம். அடுத்த ஐடியாவை பாடுற தம்பி. கையில என்னது? இதை இப்படி. வா, இப்ப நம்ம போலாம். ஓகே. யா! ஆ! இது ஒண்ணும் படம் இல்லடா. அடுத்து ஒரு ஐடியா இருக்கு. இது நம்மள காப்பாத்தும். எடுத்து தலைமையில ஒட்டிக்கிறேன். இலையா? எதுக்கு? உன்ன மாதிரி மாறு வேஷத்துல இருக்கணும்ல. தாக்குங்க. அண்ணா, அவனை பார்த்தா இப்பவும் பயமா தான்டா இருக்கு. ஆமா சார், வேலை முடிஞ்சுடா. நான் அந்த பேய ஓட்டிட்டேன். எதுவும் வேலைக்காகல ஓடு. டிராயிங் பண்ணதெல்லாம் வீணா போச்சு. என்ன பண்ணலாம்? சரி, கடைசி முயற்சி. என்னது இது? இத நான் டிவில தாண்டா பார்த்தேன். அதுவும் அவனோட வீட்டுல. டடா! டிவியில என்ன சொன்னாங்கன்னா, இதை இப்படி கையில எடுத்து ஒரே அடிதான். அதுக்கப்புறமா அவனால நகரவே முடியாது. இது பண்ணிதான் ஆகணுமா? டேய், கூடாத, அங்கே நில்லு. ஆமா. ஒழுங்கா இங்க வந்துரு. நீ எங்க ஓடுற? தம்பி, சீக்கிரமா சொன்னதை பண்ணுடா. பண்ணிட்டா போச்சு. எங்க அடிச்சா நல்லா இருக்கும்? டேய், எங்கேயாவது அடிடா, சீக்கிரமா. சரி சரி. இது அடிக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கணுமே. இப்போ நீ ஒழுங்கா அடிக்க போறியா இல்லையாடா? ஓகே. சூப்பரு. என்னைய டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போகடா ப்ளீஸ். அவன் ரொம்ப லக்கி தான்டா. ஆமா ஆமா, உண்மையதான் சொன்னேன். ஆனா பாவம், இவ்வளவு நேரம் அவன் யாராவது உதவி செய்வான்னு தான் நம்ம பின்னாடி சுத்தி இருக்கான். ஆமாடா, எல்லாம் ஃபெவினாலதான். அவன் சரியான பைத்தியம். அவன் தான் மம்மிட்ல என்னென்னமோ உணர்றான். டே அண்ணா, மம்மின்னு சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. நம்மளே உருவாக்கணும். ஓ, எப்படிடா?